சபை என்றாலே ஒரு குடும்பம் தான். ஆமென், ஹalleluya. இட்ஸ் a family. நமக்கு வந்து வெளியில வந்து ஃபேமிலி இருக்காங்களோ இல்லையோ, உள்ள சபை வந்து நமக்கு ஒரு குடும்பம். ஆமென், ஹalleluya. அந்த சந்தோஷம் வெளியே வேற எங்க போனாலுமே கிடைக்காது. ஆமென், ஹalleluya. ஆண்டவரை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாங்க. ஆண்டவரே, எதுக்கு பெருமூச்சு விட்டாங்க? வாயை திறந்து புலம்புறாங்க. அதுக்கு மேல அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார்னு வாசிக்கிறோம். எதற்கு? ஆராதிக்க முடியலையே, துதிக்க முடியலையே, என் அப்பாவை பாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சை வந்து அவர்கள் வந்து விட்டாங்க. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், அப்படி பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார், விடுதலையும் கொடுத்தார். ஆமென், ஹalleluya. வெளியில வந்தவங்க அவங்களுடைய சொந்த பலனை நம்பினாங்களே தவிர ஆண்டவர் ஆராதிக்கிறத மறந்துட்டாங்க. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. சொந்த பலனை நம்பினார்கள், வெளியில வந்துட்டாங்க, ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. அவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரே கலக்கம். ஆராதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. இன்னும் அதிகமா வேலை கொடுத்துட்டே இருக்காங்க, ஆராதிக்க முடியல. ஆனா வெளியே ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நோக்கத்தை மறந்துட்டாங்க. எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தான்ற நோக்கத்தை மறந்து அவர்களுடைய சொந்த பலன்ல கிட்ட இருந்த ஆடு மாடுகள், அவங்க கிட்ட இருந்த குடும்பம், அவங்க கிட்ட இருந்த எல்லா காரியங்கள், இதையே பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர ஆண்டவரை ஆராதிப்பதற்கான நோக்கத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு. ஆமென், ஹalleluya. எதற்கு? ஆண்டவர் பேசுகிறவரா பேசாதவரா? அங்கதான் பேசுறாரா? இல்ல, ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொன்னதை எதற்காக? ஆசரிப்பு கூடாரத்தை பீப்புளோட, ஜனங்களோட கனெக்ட் ஆகிறதற்காக. அப்படியாவது அவங்க பலி செலுத்த வரமாட்டாங்களா? அப்படியாவது தினமும் என்ன பார்க்க வரமாட்டாங்களா? தங்களுடைய குடும்பத்துக்காக வரமாட்டாங்களா? என்ன நோக்கி பார்க்க மாட்டாங்களா? ஆராதனைக்காக நான் உங்களை விடுதலை பண்ணினேன், ஆனா நோக்கத்தை மறந்து இருக்கார்களே, அப்படியாவது அவர்கள் என்ன வந்து பார்க்க மாட்டாங்களான்றதற்காக ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. ஆமென், ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல நமக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதற்காக. ஆமென், ஹalleluya. எந்த மனுஷனுடைய சத்தத்தை நம்ம கேட்க கூடாது. வந்துட்டு வெறுமையாய் போனதல்ல, வந்துட்டு ஆராதனை எல்லாம் மறந்துட்டு கடைசியா ஸ்டெப்ஸ்ல போகும்போது பேசின வார்த்தை மைண்ட்ல இருக்க கூடாது. ஆண்டவர், தேவரே, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்னை கொண்டு எதை செய்ய போகிறீரோ அதை செய்வதற்கு நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஹalleluya. 4 மாதங்கள் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்திலும் இதிலும் பெரிதான காரியங்களை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்று பாடிடுவேன். கொஞ்ச நாட்களாக சபையில பாடிட்டு இருந்தோம். இது ஒரு பழைய பாடல். பாடல் தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
எலிசா கேட்கிறார் எலியா கிட்ட, நான் வந்து என்னப்பா வேணும், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். கிடைச்சதா? கிடைச்சது. ஆமென், ஹல்லேலூயா. கிடைச்ச உடனே என்ன பண்ணி பார்க்கறாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. நடந்துச்சு, அற்புதம் நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எலிசாக்கு கிடைத்த அபிஷேகம் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள வெளியில போவதற்கு. வெளியில போனாதான் அந்த அபிஷேகத்தினால அற்புதம் நடக்குதா இல்லையான்னு என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அபிஷேகித்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? சாட்சியா இருப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. சாட்சியா இருப்பதற்கு. பாருங்க, இந்த வருஷம் இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். அபிஷேகம் உடைய வாழ்க்கையில வந்த உடனே ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக என்ன அபிஷேகித்தீங்க? தாவீதுடைய வாழ்க்கையில இனிமேல் பாஸ்ட் கிடையாது. உண்மைதானே? இல்ல, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிஞ்சிச்சு அப்படின்னா your past failure அதுவும் சேர்த்து முறிந்து போகிறது. பாஸ்ட் வந்து தோல்விகள் எல்லாமே சேர்த்து முறிந்து போகிறது. அதுக்கு முன்னாடி 4 மாசம் இருந்த கவலை சேர்த்து முறிந்து போகிறது. 4 மாசம் இருந்து குழப்பிக்கிட்டே இருந்த பலவீனம் முறிந்து போகிறது. எல்லாமே ஆண்டவர் 4 மாதங்களோட முடித்து விட்டார். 5வது மாதத்துல ஒரு புதிய நியூ பிகினிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் கிடைக்குது, ஆவியானவர் வருகிறார், ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இந்த 5வது மாதத்துல எத்தனை பேருக்கு ஆவியானவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி நின்று கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்க பாப்போம். உங்க லைன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் சைட்ல எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்க பக்கத்துல முன்னாடி பின்னாடி நீங்க ஒரு லைன்ல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. முன்பாக வந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த மாதத்துல ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. கேளுங்க, இந்த மாதத்துல ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இஸ் a person. என் அப்பாவையோ என்னுடைய அம்மாவையோ நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியுமோ, துக்கப்படுத்த என்னால முடியும். நான் சந்தோஷப்படுத்தவும் முடியும், துக்கப்படுத்தவும் முடியும். அதே போல ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த முடியும். அவர் ஒரு நபர். நம்ம செய்கிற காரியத்தை பார்த்து அவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொல்றாங்க. சும்மா ஒரு ஆவி கிடையாது, சும்மா ஒரு காற்று இல்ல. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பொய் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அது எல்லாமே செய்ய முடியும். அவர் ஒரு நபர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே என் கூட நீங்க இருங்க, உங்களை விட்டு நான் போயிடவே கூடாது. நீர் எந்த நோக்கத்திற்காக என்னை அபிஷேகித்தோரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்தெடுத்தீரோ, எந்த நோக்கத்திற்காக அப்பா அம்மா ஸ்தோத்திரம் என்னை ரட்சித்தீரோ, இந்த மாதத்துல, இந்த 5வது மாதத்துல இதிலும் பெரிதான காரியங்கள் என் மூலமாக, இதிலும் பெரிதான காரியங்கள் என் மூலமாக, இதிலும் பெரிதான காரியங்கள் என் மூலமாக பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்களை செய்தான் என்று வாசிக்கிறோம். சொல்லுங்க வாய்களை திறந்து, நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னை ரட்சித்ததற்கான நோக்கம் இருக்கு. என்ன மேல உங்களுடைய அபிஷேகத்தை வச்சதற்கான ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜீசஸ், வல்லமையின் ஆவியானவர் சொல்லுங்க, என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வாய்களை திறந்து சொல்லுங்க, அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. கேளுங்க, இந்த 5வது மாதத்துல ஆண்டவரே, இந்த 5வது மாதத்துல நீங்க என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நீர் செய்வீராக. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா இருக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா இருக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை வச்சுட்டு நான் ஒரு நாளும் சும்மா இருக்க கூடாது. ஆவியானவரே,
ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஒரு அருமையான பாடல், ஒரு அர்த்தமுள்ள பாடல். அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புக்களை. நம்ம வாழ்க்கையில கசப்பு இருக்குதா? இன்னைக்கு கம்யூனியன் எடுக்க போறோம், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம். கசப்பு இருக்குதா? கணவன் மேல நமக்கு கசப்பு இருந்தா, மனைவி மேல கசப்பு இருந்தா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல கசப்பு இருந்தா, பெற்றோருக்கு பிள்ளைங்க மேல கசப்பு இருந்தா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள கசப்பு இருந்தா, நம்ம பொய் சொல்றோம்னு அர்த்தம். அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புகள். கையை உயர்த்தி கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை. யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு எழுதுறாரு, ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு விதமான தண்ணி வருமா? ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு விதமான நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா? ஒரே கிணற்றிலிருந்து ரெண்டு விதமான தண்ணி வருமா? வராது. ஒண்ணுலே கசப்பான தண்ணி வரும், இல்லைன்னா நல்ல தண்ணி வரும். இன்னைக்கு நம்ம வாய், நம்முடைய நாக்கு, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும் வரணும், கெட்ட வார்த்தை வரவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆவி எனக்குள்ளே, கசப்புகளை அகற்றுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர்ட்ட, எல்லாரும் கேளுங்க, ஒரு ஜெபமாய் கேளுங்க. எத்தனை ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், எவ்வளவு சபையில வந்து அந்நிய பாஷை பேசினாலும் நமக்கு கசப்பு மாறாம இருக்கு. ரொம்ப நாளா கசப்பு வச்சிருக்கிறோமே, ரொம்ப நாளா நம்ம மனசுல யாரோ ஒருத்தர் மேல கசப்பு இருக்குது. ஆண்டவர் அதை விரும்பல. அன்பின் ஆவி எனக்குள்ளே, ஆவியானவரே கசப்புக்களை அகற்றுங்கப்பா. கையை உயர்த்தி யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருக்கு? அதுதான் உண்மையான வாழ்க்கை, இல்லைன்னா போலியான வாழ்க்கை. நம்ம பாட்டு பாடலாம், கை தட்டலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனா போகும்போது கசப்போட போனா நம்ம வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை. மாய்மாலத்தை கர்த்தர் விரும்பல. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னால முடியலப்பா, என்னால விட முடியலப்பா, எனக்கு மாறலப்பா, நீங்க உண்மையா ஆண்டவர்ட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கண்ண மூடி கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உடைய கைகளில் கொடுக்கிறேன், உடைய கைகளில் கொடுக்கிறேன். ஒரு கசப்பில்லாத வாழ்க்கை, ஒரு கசப்பில்லாத வாழ்க்கை, கசப்பில்லாத வாழ்க்கை. கசப்பு வேண்டாப்பா. கசப்பு ஒரு நாளும் யாரை பத்தி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எவர் மீதும் கசப்பு வேண்டாம். ஒரு கசப்பில்லாத வாழ்க்கையை தாங்க. இந்த 5வது மாதம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. மன்னிக்கிற இதயத்தை தாங்க. யார் மேலேயாவது கசப்பு இருந்தா இன்னைக்கு மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. 4 மாதம் நடக்காத ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்கும். 4 மாதம் நடக்காத ஒரு அற்புதம். 4 மாதம் 4 மாதம் நடக்காத ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்கும். மன்னிச்சிட்டீங்கன்னா போதும், கசப்பை தூக்கி போட்டுருங்க. சில வேளைகள்ல அற்புதம் நடப்பதற்கு இதுதான் தடை. யாரோ ஒருவர் மேல இருக்கிற கசப்பு, யாரோ ஒருவர் மேல இருக்கிற அந்த மன்னிக்க முடியாத குணம் நம்ம அற்புதத்தை நமக்கு தடை பண்ணுது. இந்த காலை வேளையில இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா? கசப்பு வேண்டாம், மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. மன்னிக்கிறப்பா, அது எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. 4 மாதங்களை விட இந்த 5வது மாதம் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை வெட்கப்படுத்தினவங்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கைகளை தட்டி ஹalleluya. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புக்களை.
அற்புதமான பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. கசப்பு எங்களை விட்டு போகட்டும். நாங்கள் கசப்போட வாழக்கூடாது. இந்த பழைய புளித்த மாவு என்கிற கசப்பு எங்க வாழ்க்கையில வேண்டாப்பா. நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவாகிய பஸ்காவுக்கு நாங்கள் பிசைந்த மாவாக, புளிப்பில்லாதவர்களாக நாங்கள் பஸ்காவை ஆசரிக்க கிருபை தார். இந்த ஆராதனையில எங்களோட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாடல் மூலமாக, உங்க பிரசன்னத்தின் மூலமாக, உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பலிபீடங்களை வைக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நின்று கொண்டிருக்கலாம் ஒரு நிமிஷம். சின்ன பிள்ளைகள் யாருக்கு இந்த மாசம் பிறந்த நாள் இருக்கு? மே மாசம்